ரீசெண்ட் டேஸா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பைக் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ஸிக்காகவும் யூரின் போற பாதை டேமேஜ் ஆகிறதுக்கும் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆகி எலும்பு உடைஞ்சா கூட அதுக்கு சர்ஜரி பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஆனா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்சி இன்ஃபர்டிலிட்டி வந்துச்சுன்னா அது ட்ரீட் பண்ணதுல ரொம்ப கஷ்டம். ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப காமன் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா ஹை ஸ்பீட் டிராஃபிக் வருது. என்னதான் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிட்டு போனாலும் ஆக்சிடென்ட் ஆகி வர்றவங்க ரொம்ப யங் இண்டிவிஜுவல்ஸா வர்றாங்க. ஒரு 15 இருந்து 22 வயசுக்குள்ள இருக்கிற காலேஜ் கோயர்ஸ் வந்து அடிக்கடி இந்த டூ வீலர்ஸ்ல இருந்தோ இல்ல பைக் இடிச்சிருச்சு, கார் இடிச்சிருச்சு, இல்ல பஸ் இடிச்சிருச்சுன்னு சொல்லி வந்துட்டே இருப்பாங்க. சரி, அதுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, முதுகு தண்டுல அடிபட்டாலோ இடுப்பு எலும்புல அடிபட்டாலோ யூரின் போற பாதையில செதஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் பேஷண்ட் வந்து யூரினே போகலன்னா யூரின் போற பாதை டேமேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரி, இது டேமேஜ் ஆச்சுன்னா சரி பண்ணவே முடியாதான்னா அப்படி கிடையாது. உயிருக்கு ஆபத்து இமீடியட்டா இல்லங்கிறதுனால உயிருக்கு ஆபத்தான முதல்ல பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்து இதுக்கு ஆபரேஷன் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் 100% இந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் வந்து வாழ்க்கை முழுக்க நல்லா இருக்கலாம். இது யூரின் போற பாதை சதஞ்சு போனா இதோட இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வந்து விரப்புத்தன்மையே வராம இருக்குது. இம்பார்ட்டன்சி நரம்புகளோ முதுகு தண்டுல இருக்கிற தசைகளோ ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா அங்க வர்ற நரம்புகள் எல்லாம் பாதிச்சிருச்சுன்னா யூரின் போறதுலயும் சிரமம் இருக்கலாம், மோஷன் போறதுலயும் சிரமம் இருக்கலாம். முக்கியமா அவங்களுக்கு இம்பார்ட்டன்சி விரப்புத்தன்மை வராம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பைக் ஃபாஸ்டா ஓட்டுறவரா இருந்தா தயவு செய்து இந்த வீடியோவை திருப்பி திருப்பி கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த ஸ்பீட்ல ஓட்டணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.